பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் சார் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை. இரட்டை இலை சின்னம் தொடர்பா தேர்தல் ஆணையத்துல 2 பேரும் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம். அந்த கடித தகவல்கள் பத்திரிகைகள்ல வெளியாயிருக்குது. ஓபிஎஸும் ஏர்போர்ட்ல இது சம்பந்தமா பேசியிருக்கிறாரு. 2021 டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழு தான் சரியானது, அதை தான் ஏற்றுக்கணும். நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன், அதனால எனக்கு அந்த சின்னத்தை கொடுக்கணும். அது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கும் சார்? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட திருத்தப்பட்ட விதிகள் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல அப்லோட் ஆயிடுச்சு. அதை ஒத்துக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு 4 லைன் லெட்டர், அந்த லெட்டர்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடுவதற்கான பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவதற்கான உரிமை பொதுச் செயலாளருங்கிற பெயர்ல கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், கோர்ட்டோட முடிவுக்கு இது கட்டுப்பட்டது. அந்த தேர்தல் கமிஷனோட ஆணை கட்டுப்பட்டது. கோர்ட்டு மாற்றி முடிவெடுத்தா தேர்தல் கமிஷன் அதுபடிதான் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு தேர்தல் கமிஷன்ல வச்ச எல்லா ஆவணம் எல்லாமே பரிசீலிக்கப்படித்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கடிதம் வந்துச்சு. ஏன்னா அது தான் அவர் 2024 பொது தேர்தலில் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருக்காரு. இப்பதானே நடந்து முடிஞ்சது. அது பழைய மேட்டர் எல்லாமே விட்டுலாங்க. 2024 லோக்சபா தேர்தல் யார் கையெழுத்து போட்டா? இபிஎஸ். அதாவது தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஒத்துக்கிட்டு தான் அங்க ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், தேர்தலை நடத்த அதிகாரிகள் அந்த சின்னத்தை வழங்கியிருக்காங்க. அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு தான் இப்பவும் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படிதான் இருக்க முடியும், மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் அந்தஸ்து தான், மாவட்ட நீதிபதி அந்தஸ்து தான், ஹைகோர்ட் அந்தஸ்துலாம் கிடையாது. ஹைகோர்ட் மாற்றி முடிவெடுத்தா தேர்தல் ஆணையம் அதை பரிசீலிக்கும். அப்ப இப்ப ஏன் இது ஒரு சர்ச்சையா மாறுது? ஏன் மாறுதுன்னா, எல்லாரும் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடும்போது ரிட் ஆஃப் மேண்டமஸோட அடிப்படை பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, மனு போட்டீங்கன்னா ஜெனரலா ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர்ல இந்த தரப்பையை கேட்டுட்டு ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இன் அக்கார்டன்ஸ் வித் லா அந்த வார்த்தை இருக்கும் சட்டப்படி. அது ஒரு சர்ச்சையெல்லாம் மாறாது. ஆனா இதுல ரஜினி எல்லாம் போய் பாக்குறாரு பாத்தீங்களா ஓபிஎஸ். ரஜினி ஏற்கனவே ஜானகியம்மா நூற்றாண்டு விழால எடப்பாடி பழனிசாமி அந்த இரட்டை இலை என்பது ஒரு பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் சொல்றாரு. இப்ப ரஜினி ஏதோ ஒரு வகையில இந்த அரசியல் சர்ச்சையில மத்தியஸ்தரா இருக்காரு. அதாவது வெறும் நியூ இயர் கிரீட்டிங் சொல்றதுக்காக ஓபிஎஸ் ரஜினிகிட்ட போறதும், நியூ இயர் கிரீட்டிங் வாங்கிக்கிறதுக்காக ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது அது பொருத்தமா தெரியல. குறைந்தபட்சம் இவங்க பொதுச் செயலாளர் இருந்த காலகட்டம் வரைக்கும், மேடம் இருந்த காலகட்டம் வரைக்கும் பரவாயில்ல, சரி பார்க்க முடியாது. 2017க்கு அப்புறம் ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஒரு புத்தாண்டுக்காக போயிருக்கிறாரா? இந்த ஹோல் சர்ச்சை நீங்க எடுத்து பாருங்களேன். 2016 சசிகலா அம்மா பொதுச் செயலாளர். அதுக்கு முன்னாடி மேடம் பீரியட நம்ம அதை கூட விட்டுறலாம், ஏன்னா அவங்க மரணம் அடைந்த பிறகு எல்லாமே மாறி இருக்கு. அப்ப மேடம் மரணம் அடைந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, யார் யார் எந்தெந்த பக்கம், இதை வச்சுதான் அந்த முதல்ல சர்ச்சை டிசைட் ஆச்சு. அப்ப ஆர்கே நகர் 1.0 எலெக்ஷன் வந்துச்சு. 2 தரப்பு ஆவணம் கொடுத்துச்சு. அதாவது சசிகலாமா தரப்புல எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்துச்சு அப்படின்னா, 2017ல தேர்தல் வந்துருச்சு, எங்களுக்கு உடனே ஆவணங்களை எல்லாம் பரிசீலிக்க முடியாது, அதனால இப்போதைக்கு இரட்டையில இந்த தேர்தல் கிடையாதுன்னு முடிவு எடுத்துச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டு போச்சு. சசிகலாமாவை கட்சியை விட்டு நீக்கியாச்சு, ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ள வந்தாச்சு, 2019 தேர்தலை சந்திச்சாச்சு, 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா இருந்தாங்க. அதுக்கு பிறகு பல மாறுதல்கள், கட்சியோட அமைப்பு விதிகளை எல்லாம் திருத்தி இருக்காங்க. திருத்தப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, திருத்தப்பட்ட விதி சட்டப்படி சரியா தப்பான்னு தேர்தல் ஆணையம் பார்க்காது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பதிவு பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சி, அந்த கட்சியோட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர் பட்டியல் ஜெயலலிதா மறைஞ்சப்ப அந்த லிஸ்ட், அதுக்கு பிறகு ஓபிஎஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா 2019 2021 தேர்தலுக்கு அந்த லிஸ்ட், இதுல மாறுதுங்க எல்லாமே. அப்போ 2 லிஸ்டும் வரும்போது லேட்டஸ்ட் லிஸ்ட் எது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 தேர்தலில் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட, ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட அந்த லிஸ்ட், அது நடந்தது இப்போ சில மாதங்கள் ஆயிருக்கு. இப்போ அதுல ஒன்றும் பெரிய சேஞ்ச் ஆஃப் சர்க்கியூஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ தேர்தல் ஆணையமே இதை அப்படியே தள்ளுபடி பண்ணிடலாம்.
ஆனா அவங்க ஏன் தள்ளுபடி பண்ணலைன்னா ஹைகோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வந்திருக்கு, அதனால தள்ளுபடி பண்ணல. இந்த சூழலை பொலிட்டிக்கலா வந்து பயன்படுத்துறாங்க. ரஜினிகாந்துக்கு ஒரு இமேஜ் இருக்குங்க, தமிழ்நாட்டுல ஒரு இமேஜ் இருக்கு. ரஜினி வந்து ஓபிஎஸ்ஐ சந்தித்தார், புத்தாண்டு வாழ்த்து பெற்றார்னா அது செய்தியா மாறுது. நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் ரஜினிகாந்தை பார்த்து அதிமுக இருந்து புத்தாண்டு வாழ்த்துலாம் யாரும் பரிமாறிக்கிட்டதா சரித்திரமே கிடையாது. முதல் முறையா வந்து ஜானகியம்மாளர் நூற்றாண்டு விழா ரஜினிகாந்த் ஒரு வாழ்த்து செய்தியை சொன்னாரு. மற்றபடி ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த மனஸ்தாபம் உலக பிரசித்தம். மணிரத்ன வீட்டில் வெடிகுண்டு வெடிச்சப்ப ரஜினி என்ன சொன்னாரு, ஜெயலலிதா அம்மா ஆட்சி ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சுன்னாரு. அதுக்கு பிறகு பாட்ஷா படம் வெள்ளி விழா, ஆரம்பி அதனாலதான் பதவியை இழந்தாரு. அப்புறம் 96ல ரஜினி யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு, திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாரு. பழைய வரலாறுலாம் நம்ம கிளற போனோம் அப்படின்னா யாரு பக்கமும் எந்த நியாயமுமே கிடைக்காது. அப்ப இப்ப எப்படி பார்க்கணும் இதை? சட்டப்படி எப்படி பார்க்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ரெட்டையில வரும். என்ன காரணம்னா நான் சொன்ன இதே காரணம் தான். 2024 ரிசல்ட், 2024 தேர்தல், இதுல எல்லாம் வந்து ரெட்டையில பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் எல்லாம் வரும்போது அதுக்குள்ள எப்படி தேர்தல் ஆணையம் மாத்தி முடிவு எடுக்க முடியும்? நாட் பாசிபிள். ஆனா அதிமுக ஒன்னா இணையணும், பிஜேபியோட கூட்டணி வைக்கணும், இது தனி கருத்து, அது அரசியல். தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேர்தல் ஆணையம் அரசியல் அழுத்தத்துக்கு பணியும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நேரடி அரசியலுக்குள்ள அது வராது. அப்ப ரஜினி வந்து இதுல வந்து மத்தியஸ்தம் பண்றாரோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்கு. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள், அதாவது அதிமுக பொதுக்குழு தொடர்பாக இருக்கக்கூடிய ஏனைய வழக்குகள் எல்லாம் விசாரணை முடிந்த பிறகுதான் அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான அதிகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஓபிஎஸ் இந்த தேர்தல் ஆணையத்துல வச்சிருக்கிறதுல அந்த ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த வழக்குகளை காரணம் காட்டி அதுல சின்னம் முடக்கிறதுக்கு நாளாகுமா? ஏன்னா வழக்குகள்லாம் முடிஞ்சு எந்த காலகட்டம் ஆகிறது? அது அப்படி வராதுங்க. அதாவது பார்ட்டி டெமோக்ரஸில ஒரு பார்ட்டியை வந்து முழுமையா முடக்க மாட்டாங்க எப்போதுமே. நீங்க ஹைகோர்ட்ல இருக்கிற பல தீர்ப்புகள், நம்ம இந்த ரிட்டைல வழக்கிலேயே அவங்க இடைக்கால தீர்ப்புகள் வரும்போது இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து பொதுக்குழு செயற்குழு, அதுக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் இருக்கு, தேர்தல் ஆணைய பட்டியல் இருக்கு. ஏன்னா எல்லாரும் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருந்தா டவுன்லோடு போட்டு ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அது சுவான விட்டு அதுல எல்லாம் மாத்தி பொய் சொல்ல முடியாது. பொய் சொன்னா நோண்டி நோங்க எடுத்து விடுவாங்க கோர்ட்டு. அதன்படி இவ்வளவு மெம்பர்கள், இந்த மெம்பர்கள்லாம் கூடி இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க, இவங்களை நீக்கி இருக்காங்க, கட்சி விதியை இப்படி மாத்திருக்காங்க. இது தேர்தல் ஆணையத்தை வரைக்கும் இதுதான். இது தப்பு, இது ரைட்டு, அதெல்லாம் சிவில் கோர்ட்டு தான் முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் ஒரு கட்சிக்கு சின்னமே கிடையாது அப்படின்னா அந்த கட்சி எப்படி வேலை பார்க்கும்? அப்படி அந்த பிளாக் போட முடியாது. அப்ப தேர்தல் ஆணையத்தோட அதிகார எல்லைங்கிறது என்ன? கட்சிக்கு பதிவு கொடுக்கறது, கட்சிக்குள்ள வந்து அங்கீகாரம் கொடுக்கறது, பிளவு ஏற்பட்டால் தீர்த்து வைப்பது. பிளவு ஏற்பட்டால் தீர்த்து வைக்கும் போதுதான் இந்த சின்ன கொஸ்டின் வருது. அந்த காலம்லாம் முடித்து போய் பல தேர்தல் ஆகி போச்சுங்களே. இப்ப எப்படி மீண்டும் அதுக்குள்ள போவாங்க, ரீவிசிட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது, இவ்வளவு பேசு பொருளா மாறுது? ஏன் வந்து ரஜினி எல்லாம் போய் பாக்குறாரு ஓபிஎஸ்? ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெட்டையிலே பற்றி அறிக்கையெல்லாம் கொடுக்குறாருன்னா, ஏதோ ஒரு வகையில ஒன்றுபட்டு அதிமுக வரணும், அது பிஜேபியோட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா திமுகவை ஜெயிக்க முடியாது, திமுக இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு அணியில இருக்கணும், இது தனியான ஒரு கருத்து உருவாக்கம். அதுக்கு வந்து பல பேர் ஆதரவுல இருப்பாங்க. ஒன்றுபட்டு அதிமுகங்கிறதுல அநேகமா எல்லாருக்கும் அது அந்த மாற்று கருத்தே இருக்காதுங்க. இப்போ சசிகலாமா நேற்று பேசுறாங்க, புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு, ஒன்றுபட்ட அதிமுக இந்த வருஷத்துக்குள்ள வந்துடும் அதான அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களே இன்னைக்கு அதிமுக இல்ல. அப்ப டோட்டலா இந்த சர்ச்சையில யாரெல்லாம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. சசிகலாமா அதிமுகவோட பழைய பொதுச் செயலாளர், ஒரு தனி வழக்கு அதுல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த வழக்க காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் ஏன் ரெட்டையிலேயே முடக்கல? சிவில் வழக்குங்க, வெற்றிவேல் ஓட்டு வழக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது 2017 செப்டம்பர் மாதம் பொதுக்குழு கூடும்போது அதை எதிர்த்து போட்டாரு. கீழமை கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டு 1 லட்சம் ரூபா அபராதம் போட்டாங்க. அப்புறம் மேலமை கோர்ட்டு போச்சு. அப்ப டிடிவி வந்து அதுல ஒன் ஆஃப் த இது லிட்டிகன்ட். அப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்ச உடனே அதுல இருந்து அவர் விலகிட்டாரு. சோ இப்ப டிடிவி இந்த சர்ச்சை எதுலையுமே இல்லை அவரு. அப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாமா, இந்த 3 பேர்லயும் சசிகலாமாவும் இந்த சர்ச்சைக்குள்ளேயே வரல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க தேர்தல் ஆணையத்துல இப்ப மனு போட்டிருக்காங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுச் செயலாளர் அந்த இது தப்பு, அந்த சிவில் வழக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள வரவே இல்லை. அப்போ ஒன்லி பர்சன் வந்து யாருன்னா ஓபிஎஸ், கேசிபி மாதிரியானவர்கள், இவங்க தான்.
அப்போ ஓபிஎஸ்ஸுக்கான சட்டபூர்வமான அந்தஸ்து இன்றைய தேதிக்கு முன்னாள் முதலமைச்சருங்கிறது தான், வேற எதுவும் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு தற்காலிகமா ஒரு கட்சி பேரு, அதுக்கு தற்காலிகமா ஒரு சின்னம் அப்படி போலாம். அப்படி போனா அவர் எம்எல்ஏ பதவியை இழந்துருவாரு. மொத்தம் 4 பேர் ஓபிஎஸோட சேர்ந்த எம்எல்ஏக்கள். 4 பேர்ல ஓபிஎஸ் வந்து பலாப்பழ சின்னத்துல ரெட்டையிலையை எதிர்த்து போட்டி போட்டாச்சு. வாலண்டரிலி குவிட்டிங் த பார்ட்டி. தகுதி இழப்பு பல வரையறைகள் இருக்குங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி தகுதி இழப்புக்கு பல வரையறை இருக்கு. கட்சியை எதிர்த்து ஓட்டு போடுறது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து என்னன்னா தானாக முன் வந்து கட்சியிலிருந்து விலகுது. அந்த காலத்துல அழகு திருநாவுக்கரசு, ஜி விஸ்வநாதன், இப்ப வேலூர் விஐடி வேந்தர், 2 பேரும் ஜெயலலிதா கட்சி விட்டு விளக்குனாங்க. 93, 94 இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முந்தைய 30 வருஷத்துக்கு முந்தின கதைங்க. அப்போ அதிமுக வருது. வைகோ பயங்கர வீரவசமா பேசுவாரு. ஒரு கூட்டத்துல வைகோவை வாழ்த்தி பேசினாங்க இந்த 2 பேரும். 2 பேருக்கும் சேடப்பட்டி முத்தியா சபாநாயகர் நோட்டீஸ் சென்ட் பண்ணாரு. வாலண்டரிலி குவிட்டிங் த பார்ட்டி முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த பதம் பிரயோகப்படுத்தப்பட்டது அப்பதாங்க. நீங்க தானாக முன் வந்து அதிமுகல இருந்து வெளியிட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க ரெட்டையில தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவா நீடிக்க முடியும்னு போட்டு தகுதி இழப்பு கொண்டு வந்து அது சேடப்பட்டி முத்தியா தகுதி இழப்பு செய்து அவங்க எம்எல்ஏ பதவி இழந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சேடப்பட்டி முத்தியா தீர்ப்பு தான் சரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. மாற்று கட்சி, கட்சியோட சின்னத்தை எதிர்த்தல், கட்சியோட அதிகாரப்பூர்வமான வேட்பாளரை எதிர்த்தல், இது எல்லாமே வாலண்டரிலி குவிட்டிங் த பார்ட்டி. அப்போ ராம்நாடுல அவர் போட்டி போட்டது கட்சி வாலண்டரிலி குவிட்டிங் த பார்ட்டி. அவர் அதிமுக கிடையாது. அப்படிதான் அவங்க வாதம் வைப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு வேளை ஒரு இன்னொரு மாற்று கட்சி பேர்ல வாங்குறாருன்னு வைங்க. ஏன் இப்ப டிடிவி வந்து அவரோட அந்த வழக்குல இருந்து வாபஸ் வாங்குறாரு, வெற்றிவேல் வழக்குல இருந்து? ஏன்னா அவரு மாற்று கட்சி தொடங்கி தனி கட்சி, தனி சின்னம். இது எப்படி அந்த வழக்குல இருக்க முடியும்? ஆனா இப்போதைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இவர் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை ஓபிஎஸ் எதிர்த்து போட்டிட்டார். எனவே வந்து அவர் எம்எல்ஏ இல்லை. இதுதான் நிலைமை. ஆனா அது யார் அந்த டிஸ்பியூட்டை கிளப்பணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான். அவங்க வந்து சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, கட்சியில இவங்க கிடையாது, அதிமுக கிடையாதுன்னு சொல்லணும். ஆனா அவங்க சொல்ல விரும்பல. ஏன் சொல்ல விரும்பல தெரியுமா? 2025 ராஜ்யசபா தேர்தல் வருது. அதுல 2 எம்பி ஜெயிக்கணும்னாலே கிட்டத்தட்ட ஒரு 68 பேர் வேணும். ஒரு 70 பேரா இருந்தா தான் கம்ஃபர்ட். 70 ஓட்டு இல்ல அதிமுகவுக்கு. அதிமுகவோட கூட்டணி கட்சியெல்லாம் பாரதிய ஜனதாவோ மற்ற கட்சிகளோ வந்து இன்னைய தேதிக்கு முரண்பட்டு நிற்கு. ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. அப்போ இந்த 4 பேரையும் கழட்டி விட்டு அது வேற இல்ல தொல்ல. இன்னும் ஒரு 4-5 மாசத்துல வந்துருங்க அது வேகன்சி லிஸ்ட். இப்படி இது கூட பழைய நிறைய உட்குத்து இருக்கு. இந்த சூழல்ல தான் இவர் ரஜினியை போய் பாக்குறாரு. அப்ப ரஜினியை போய் பார்க்கும்போது ரஜினி ஏதோ ஒரு வகையில மத்தியஸ்தம் பண்ண முயற்சிக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினப்ப துக்ளக் குருமூர்த்தி தான் ஆலோசனை சொன்னேன்னு அவரே வெளிப்படையா சொன்ன விஷயம். தியானம் இருக்க சொன்னேன், தர்ம யுத்தம் தொடங்க சொன்னேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதை வைத்துதான் அப்ப ஓபிஎஸ் நகர்ந்தாரு. இன்னைக்கு துக்ளக் குருமூர்த்தி இடத்த ரஜினி வச்சு பாக்குறாரா ஓபிஎஸ்? இருக்கலாங்க. ஓபிஎஸ் வந்துங்க அவரா முடிவெடுத்து செய்யறது இல்ல. சுத்தி யாராவது அரசியல் ரீதியாக சரியான கருத்துக்கள் சொல்றவங்களையும் அவர் ஏத்துக்கிறது இல்ல. அவரு சில இந்த மாதிரி வச்சிருக்காரு. அவங்க சொல்றதா அவர் எடுத்துக்குவாரு. அது சரியான பாதையை போகவே போகாது. அதிமுக அரசியல்ல நீங்க முடிவு எடுக்கணும்னா அதிமுக அரசியல்ல நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க தானே அதுக்கு கருத்து சொல்ல முடியும், இல்ல ஆலோசனை சொல்ல முடியும். அதிமுக அரசியல்ல உண்மையிலே 72ல இருந்து நெளிவு சுழிவு தெரிஞ்சதுல நான் ஒருத்தர் இருக்கேங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு அதுக்குள்ள இருந்து பதில் சொல்ல முடியும். ஆனா ஓபிஎஸ் வந்து அப்படி நினைக்க மாட்டாரு. அவரு குருமூர்த்தியை நம்புவாரு, அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்தை நம்புவாரு. ஆனா அந்த பாதை எல்லாமே சரியான பாதையா வராது. நீங்க நான் சொன்ன இந்த இதுல ஏதாவது ஒரு இடம் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்டுக்கு விரோதமா தெரியுதா? 24 தேர்தல் வரைக்கும் ரெட்டை இலையில கேமா பீமாவுல கையெழுத்து போட்டுட்டு தேர்தலே முடிஞ்சு இப்ப சில மாதம் தான் ஆகுது. தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள எப்படி ரீவிசிட் பண்ணும்? அதை தேர்தல் ஆணையம் தானே அந்த அதிகாரத்தை வழங்குச்சு. யாரு ரீவிசிட் பண்ணலன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மேல இருக்கிற கோர்ட் ரீவிசிட் பண்ணலாம். சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். ஓபிஎஸ் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. தப்பு, சட்டப்படி தப்பு, கட்சியோட பயில அப்படியே தப்பு. நீதிமன்றம் ஆமான்னு ஒத்துக்குது. ஆமா, உங்களை கட்சி விட்டு தூக்கணும் தப்பு. ஆனா அதுக்கான இடைக்கால நிவாரணம் தர்றதுக்கு நீதிமன்றம் வந்து நாங்க முன் வரலன்னு அவங்க அந்த தீர்ப்புல எழுதியிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு இடைக்கால நிவாரணம் தந்தா மீண்டும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட அந்த செட்டப்பை வந்து நம்ம குலைக்கிற மாதிரி ஆயிரும். பார்ட்டியோட ஸ்டம்பிளிங் பிளாக், பார்ட்டியோட ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி. நாங்க தயாரா இல்ல அதுக்கு. நீதிமன்றம் அப்படிதான் சொல்லுது.
அப்போ வெறுமனே வந்து ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல பரிசீலிக்கணுங்கிற ஒரு ஆர்டர் மட்டுமே ரெட்டையிலையை முடக்க போதுமானதானா நிச்சயமா இல்லை. அப்படியே அவங்க முடக்கினாலும் ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது. வந்தால் டெல்லி தேர்தலோட டேட் அனௌன்ஸ் பண்ணணும். விக்கிரவாண்டியிலேயே அதிமுக நிக்கல. ஈரோட்டுல நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு முடிவு எடுத்துன்னா அடுத்த கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு. அது இதெல்லாம் பார்க்கும். ஈரோடு இடைத்தேர்தலில் நல்லதா போச்சுன்னு போட்டி போட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படித்தானே செய்வாங்க. அப்ப ரெட்டையிலே இல்லாம ஏதோ ஒரு சின்னத்துல வந்து தொப்பி சின்னத்திலேயோ இல்ல ரெட்டை சின்னத்திலேயோ போட்டி விடுவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சட்டமன்ற தேர்தல். ஆளுங்கட்சி சகல பலத்தையும் பிரயோகம் பண்ணும். பயங்கரமா சில்லற விளையாடும். அப்ப யார் ஜெயிப்பா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓட்டு குறைஞ்சு போச்சுன்னா ரெட்டலை சின்னம் தான் இவங்களை இவ்வளவு நாள் காப்பாத்துச்சுன்னு விமர்சனம் அது வந்துரும். வேற வந்துடும், விமர்சனம் வந்துடும். தேர்தலுக்கு அது இடைஞ்சலா இருக்கும். சரி, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுன்னா இது வேற நிலைமைங்க. வரணும் நியாயமா பார்த்தா. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பெட்டிஷன் போடுது? இல்ல நாங்க நகராட்சியெல்லாம் மாத்துறோம். இந்த இப்போ நகராட்சிகள் கூட நகராட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி உட்பட பேரூராட்சியை நகராட்சியா தரம் உயர்த்திருக்காங்க. அப்படின்னா இன்னும் அதுக்கு வார்டு பிரிக்கணும். நகராட்சியா தரம் உயர்த்தினா போதுங்களா? நகராட்சி எல்லையை வரையறை செய்யணும்ல. அப்ப பேரூராட்சி எல்லையை தாண்டி போகும்ல அது. அப்ப இன்னொரு பக்கத்துல இருக்கிற பேரூராட்சிக்கோ ஊராட்சிக்கோ அது மாறும். இதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? புதுசா நகராட்சி சேர்த்ததுல அது ஆகும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். ஸோ இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் இல்லை. இப்போ உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனையே இல்லைன்னு ஆயிரும்ல. சின்னம் தொடர்பான எந்த தாவாவும் வராது. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து பின்பற்றணும். ஸோ இப்போதைக்கு வந்து ரெட்டையில தேவையா தேவையில்லையாங்கிற ஒரே கொஸ்டின் ஈரோடுக்கு தான் வருது. தேர்தல் நடந்தா. அப்படி இல்லைன்னா அடுத்த தேர்தல் தான். 91 96 ஜெயலலிதா ஆட்சியில 95 கடைசியில புதுக்கோட்டையில இடைத்தேர்தல் வந்துச்சு. நடத்திருக்கணும் நியாயமா. இதே மாதிரிதான் ஈரோடு மாதிரி ஒரு இடைத்தேர்தல் வருது. நாங்கெல்லாம் அப்போ வந்து கவர்னர் சென்னாரெட்டி கேம்ப். அவரு நான் சபாநாயகர் ராஜாராம் எல்லாம் அடங்கிய ஒரு குழுவை நியமிச்சு கலைஞர்கிட்ட போய் பேசுங்க. புதுக்கோட்டை தேர்தலில் ஒரு காமன் கேண்டிடேட் போடுவோம். ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து, ஜெயலலிதா கேண்டிடேட்டை எதிர்த்து தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நானும் ராஜாராமனும் போனோம். கலைஞர் அதுக்கு ஒத்துக்கல, அது வேற விஷயம். கடைசியில் தேர்தலை ரத்து பண்ணி விட்டுருச்சு தேர்தல் ஆணையம். அது சொன்ன காரணம் என்னன்னா, ரொம்ப டேம் கம்மியா இருக்கு. இப்பவும் அந்த காரணம் சொல்லுவாங்க. அதாவது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு குறைஞ்சபட்சம் வந்து 1 வருஷம் மேல இருக்கணும். அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு எம்எல்ஏங்கிறது அதுல பெரிய பயன் கிடையாது. அப்படி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அதே தேர்தல் ஆணையத்துக்கு வேணும்னா மக்கள் பிரதிநிதி இல்லாம ஒரு தொகுதி எவ்வளவு நாளைக்குங்க காலியா இருக்க முடியும்னு அப்போ ஜனநாயக வியாக்கியானம் கொடுப்பாங்க. எத்தனை தேர்தல் தொகுதியை காலியா வச்சிருந்தாங்க? திருவாரூர் தொகுதியை ஏன் காலியா வச்சிருந்தாங்க? திருப்பரங்குன்றம் தொகுதி 3.25 வருஷம் காலியா இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவ தேர்தல் ஆணையம் அவங்க விரும்புனா அவங்க வேற ஒரு பத்திரத்தை வாசிப்பாங்க, விரும்பலைன்னா வேற ஒரு பத்திரத்தை வாசிப்பாங்க. நடுவுல பல பக்கங்களை காணுன்றுவாங்க. இது கதை, நம்ம பார்த்த விஷயம்தான். அப்போ இப்ப பொலிட்டிக்கலா ஒரு மூவ் நடக்கு. என்ன மூவ்னா, திமுகவுக்கு எதிராக எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இப்போ அண்ணா பல்கலை மேட்டர் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. இன்னைக்கு பாமக போராட்டம் அறிவிக்குது, பெர்மிஷன் கிடையாது. நம்ம வழக்கறிஞர் நண்பர் பாலு வேல்முருகன், ஜட்ஜி வேல்முருகன் முன்னாடி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, எங்க கொடுக்க சொல்லுங்கன்னு ஒரு இதை போடுறாரு, பெட்டிஷனை. அவரு தெளிவா சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துல அந்த மாணவியை பத்தியே நினைக்காம அரசியல் பண்றீங்க, நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது. நீதியரசர் வேல்முருகன் அவரும் அப்படி சொல்லுது. கடைசியில தடையை மீறி ஆர்ப்பாட்டம், பாமக மகளிர் அணி கைது, சாயந்தரம் விட்டுருவாங்க. பாமக என்ன லாபம்? அவங்க ஏற்கனவே அங்க அவங்களோட பொதுக்குழுவிலேயே வந்து டாக்டருக்கும் அன்புமணி அவர்களுக்கும் சண்டை. அது சந்தியா சிரிச்சுதுங்க அந்த சண்டை, பெரியவருக்கும் சின்னவருக்கும் சண்டை அப்படின்னு. இது வந்து லைவா ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட சன் நியூஸ் இது கருத்து கேட்டாங்க இந்த சம்பவம் நடந்த உடனே, பாண்டிச்சேரி பொதுக்குழு. நான் எதுவும் அவங்க ஒரு அரசியலுக்காக சொல்றாங்க போல இருக்குன்னு நினைச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா சொன்னேன், பட்டுப்படாமலும். கடைசியில் பார்த்தா எல்லா சேனலும் அது கிட்டத்தட்ட லைவாவே ஓடிச்சு. அன்னைக்கு பூரா அது பெரிய பிரச்சனையா மாறுச்சு. மறுநாளும் பிரச்சனை தொடர்ந்தது. இப்ப திருப்பி மூந்தன் அப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு டாக்டர் அந்த நிலைப்பாடு எடுத்தாருன்னா, அன்புமணி என்ன சொல்ல போறாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள வந்து 4 மாசம் தான் ஆகுது, பதவி கொடுக்க கூடாது ஒரு நிலைப்பாடு. குடும்பத்துல இருந்தே பதவிகளை கொடுத்தா வந்து கட்சிக்கு வேலை பார்க்குறோம் எப்படி வேலை பார்ப்பா 2வது நிலைப்பாடு. 2 நிலைப்பாடும் சரிதான்.
அப்படிங்கும்போது இன்னும் பாமகல சமாதானம் ஏற்படலை. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு போராட்டம் அது இதுன்னு பண்ணி அது அவங்களும் கவனத்தை திசை திருப்புறாங்க. அதிமுகவுக்குள்ள ஒத்துமை இல்லை, அவங்களும் வந்து போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி கவனத்தை திசை திருப்புறாங்க. பாரதிய ஜனதா அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பதவி காலம் எப்போ முடியுது, புதுசா அவரே நீடிக்க போறாரா அதெல்லாம் தெரியல. தமிழிசை ஒரு பக்கம் தனியா அவங்க போர்க்குடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவரும் வந்து மதுரையில இருந்து நீதி கேட்டு பயணம்னு அவரும் சொல்றாரு. கோர்ட் என்ன சொல்லுது, நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை அரசியல் பண்றீங்கன்னு சொல்லுது. ஏன்னா கோர்ட் தலையிட்டு ஒரு எஸ்ஐடி போட்டாச்சு. பாதிக்கப்பட்ட மாணவி அதை விசாரணை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாச்சு. இனி போலீஸுக்கு அங்க வேலை இல்லை. நீங்க என்னதான் நல்லா விசாரிக்கணும், உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காணணும்னு சொன்னாலும் அது செய்ய வேண்டியது யாருங்க? சிறப்பு புலனாய்வு குழு தானே செய்ய முடியும். அதான் இருக்க ரெக்கார்ட்லாம் அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சே. இது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன வேலை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்க விசாரிச்சுதான் இனி உண்மை குற்றவாளியை கொண்டு வரணும். அப்படிங்கும்போது கட்சிகள் வைக்கிற கோரிக்கை எல்லாம் அரசியல் மட்டும்தானே, வேற என்ன இருக்கு அதுல? சரி, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணுங்க. கோர்ட்டு தலையிட்டு இருக்கு. 25 லட்சம் ரூபாய் ஒரு நஷ்டஈடு கொடுத்துருக்கு. எஃப்ஐஆர் லீக் கண்டிச்சிருக்கு. எஃப்ஐஆர் லீக்கு காரணமானவன்ட்ட இருந்து சம்பளத்துல இருந்து பிடிச்சி பணம் கொடுன்னு சொல்லுது. 25 லட்சம் ரூபாய் பணம் வந்து யார்கிட்ட இருந்து பிடிக்கணும்? தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து பிடிக்கணும். அங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அவன் ஒத்துக்கிட்டான், நான் தாங்க காரணம், தெரியாம நடந்து போச்சு, டெக்னிக்கல் கிளிச்சுன்றான். ஓன் சம்பளத்தை கொடு 25 லட்சம் ரூபாய், இன்னொரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவ்வளவுதான். பல பேருக்கு வந்து மாச கணக்கில் சம்பளம் கிடைக்காது. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போலாம், அப்பீல் போடுவாங்களோன்னு இவங்க 2 பேருமே கேவிட் போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஒரு வழக்கறிஞர் வந்துங்க, அவர் அதிமுக வழக்கறிஞர் யாரு தெரியுமா? சங்கரதாஸ் இருக்காரு பாத்தீங்களா, தொழிற்சங்க சங்கரதாஸ். சீனியர் பர்சனுங்க. எங்க காலத்துல நான் தாய் காலகட்டத்துல இருந்து எனக்கு அவர் தெரியும். அதிமுகவோட ரொம்ப சீனியர் மோஸ்ட். அவரோட பையன் தமிழ்ச்செல்வனும் என்னமோ ஒரு பேரு. அந்த தம்பி வந்து ஒரு வழக்கறிஞர். அதிமுகவோட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் பிஜேபி. இந்த 2 பேரும் போட்ட வழக்குல தான் இவ்வளவு வந்திருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு மேட்டருமே வந்திருக்கு. சரியான முறையில் அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு. 2 பேரோட வழக்குமே அது பாராட்டுதலுக்குரிய வழக்குங்க. பிஜேபி வழக்கம் சரி, அதிமுக வழக்கம் சரி. ஆனா அதுக்கு பிறகும் வந்து கட்சியோட இணைச் செயலாளர் ஒரு வழக்கு போட்டு அதுல ஒரு தீர்ப்பு வந்து மேற்கொண்டு விசாரணை நடக்கு. அதே மாதிரி இன்னொரு கட்சி, அது நாட்டை ஆளுகிற கட்சி, அவங்களும் போட்டு வழக்கு நடந்து விசாரணை நடக்கு. ஆனா இந்த 2 கட்சியும் தனித்தனியா போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இதை வேற என்ன சொல்றது? நன்றி சார். மற்றொரு நேர்காணல சந்திப்போம் சார்.